செயற்கை நூல் இழைகளுக்கு 12% ஜிஎஸ்டியிலிருந்து 5% குறைக்கப்பட்டதை வரவேற்பதாக தமிழ்நாடு விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் இளங்கோவன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஜிஎஸ்டி ஆனது குறைக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் செயற்கை நூல்களுக்கு ஜிஎஸ்டி ஆனது குறைக்கப்பட்டிருக்குது. இது குறித்து விசித்திர உரிமை கேட்போம். ஜிஎஸ்டிக்கு வரி குறைச்சிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை பார்த்தீங்கன்னா மேன்மேட் ஃபைபருக்கு வந்து 12% 5% குறைக்கணும்னு கேட்டிருந்தோம். இதை பாரத பிரதமர் வந்து சுதந்திர தின உரையில் வந்து பெரிய ஒரு பரிசு கிடைக்குன்னு சொல்லி அது பிரகாரம் எங்களுக்கு வந்து 5% வந்து மேன்மேட் ஃபைபர் செயற்கை நூல்களுக்கு வந்து 12% 5% கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் நம்ம இங்கே கொங்கு பெல்ட்டில் ஓட்டுறதும் சரி, இல்லை வேல்யூட சேரீ ஓட்டுறீங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேன்மேட் ஃபைபர் தயார் பண்ணி பண்ணுறோம். நாங்கள் 20 அடி வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் கொள்முதல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொதல் 1,44,000 வரி கட்டிட்டு இருந்தோம் டேக்ஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 60,000 கட்டும்போது பார்த்தீங்கன்னா 84,000 எங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வந்து அந்த பணம் எங்கள் பாயிருது. அப்படி பார்த்தீங்கன்னா வருஷம் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 லட்சம் எங்களுக்கு வரும்போது இது எங்களுக்கு முதலீடாக வந்து பணம் நிற்கும்போது இது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உருவாக்கிடுது. அதேமாதிரி இந்த ஜிஎஸ்டி வந்து நெசவாளர்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை வரப்பிரசாதம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்களோட தாழ்மையான கோரிக்கை எங்களுக்கு 2017 1/7/2017 31/7/2018 வரை ஒரு 13 மாதம் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் எங்களுக்கு வராமல் இருக்குது. இந்த ரீஃபண்டையும் தயவு கூர்ந்து எங்களோட கோரிக்கை நீண்ட காலமாக வச்சுட்டு இருக்கிறோம். அந்த ரீஃபண்டையும் மாண்புமிகு பாரத பிரதமர் பரிசீலித்து நிதியமைச்சரை வந்து எடுத்துரைத்து எங்களுக்கு இந்த ரீஃபண்டையும் கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் நெசவாளர்கள் வந்து என்றைக்கும் நன்றி கடன் பட்டதாக தீர்ப்போம். சார், இப்போ முதல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த செயற்கை நூல் விலைக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி இருந்தது, இப்போ எவ்வளோ மாற்றிருக்காங்க? இப்போ இது மாற்றினால வந்து உங்களுக்கு மாதம் வந்து எவ்வளோ மிச்சமாகுது? இப்போ மொதல் பார்த்தீங்கன்னா 12% இருந்துச்சு, இப்போ 5% பண்ணியிருக்காங்க. மாதம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1,44,000 நாங்கள் வரி கட்டிக்கிட்டு இருந்தோம். 12% ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 அடி போட்டு தான் 10 லட்சம் 12 லட்சம் கொள்முதல் பண்ணும்போது 10 லட்சத்துக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 1,20,000 வந்து டேக்ஸ் கட்டியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 50,000 தான் கட்டுறோம். அப்போ 70,000 வந்து எங்களுக்கு மீதி கிடையாது. எங்களோட முதலீடுகளை அதிகப்படுத்திக்கிறோம். ஒர்க்கிங் கேபிட்டல் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ரீஃபண்ட் வாங்குறதுல எங்களுக்கு சில இடர்பாடுகளாக இருந்துச்சு. அதெல்லாம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 20 அடி வச்சுருக்கீங்க, மாதம் 10 லட்ச ரூபாய் கொள்முதல் பண்ணால் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா எங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் முதலீடில் ஆகி எங்களுக்கு மேற்கொண்டு எங்கள் தொழிலை விரிவடைய செய்யறதுக்கு இது வழிவகை செய்யுது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எத்தனை விசைத்தறி உரிமையாளர்கள் இருப்பாங்க? இதில் எத்தனை பேர் பயன்பெற்றிருப்பாங்க? இங்கே நம்ம கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காடா பீஸ் ஓட்டரில் பெரும்பாலும் வந்து நம்ம மேன்மேட் ஃபைபர் ஓட்டரில் சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் இதெல்லாம் இருக்கிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90,000 விசைத்தறி குடோன்கள். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் விசைத்தறிகள் வந்து இந்த மேன்மேடு ஃபைபர்னால நம்ம வந்து பயனடைஞ்சிருக்கிறோம். இந்த பயன் பார்த்தீங்கன்னா சேரீயிலிருந்து சால்வையிலிருந்து என்னென்ன செயற்கைகளை தயார் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த இடத்துல பயன்பட்டுருக்காங்க. நெசவாளர்களுக்கு இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஈரோட்டிலேருந்து இளங்கோவன்.